இன்றைக்கி நான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கே ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கும். சரியா? சொல்லட்டா? நீங்கள் நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, காலையில் 4 மணிக்கு எழும்பி என்ன பண்ணுவாங்க? ரோட்டில் ஓடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? காலையில் 4 மணிக்கு எழும்பி ரோட்டில் ஓடுவாங்க. காலையில் பயங்கர நடைபயிற்சி. பார்த்துருக்கீங்களா? அது நீங்கள் எத்தனை மணி ஓடுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஓடுறீங்க நான் கேட்குற கேள்வி, காலையில் 4 மணிக்கு எழும்பி நடைபயிற்சி பண்ணுறது கரெக்டாக தப்பா? அதான் ஒரே கேள்வி. 4 மணிக்கு எழும்பி நடைபயிற்சி பண்ணுறது கரெக்டாக தப்பா? தெரியுமா? தெரியாது. சொல்லித்தர போகிறேன். இந்த வீடியோவில் எனக்கு வெயிட் லாஸ் கிளினிக்கை பற்றியும் கடைசியில் சொல்லும். ஓகேவா? அப்புறம் கடைசியில் கேளுங்க. நான் கேட்ட கேள்வி என்னது? காலையில் 4 மணிக்கு எழும்பி நடைபயிற்சி பண்ணுறது கரெக்டாக தப்பா? பதில் சொல்லவா? நம்ம உடம்பு இருக்குது பார்த்தீங்களா, இந்த உடம்பு தன்னைத்தானே புதுப்பித்தல், எப்படி செல்ஃப் ரீஜெனுவேஷன் ஆஃப் அவர் ஹியூமன் பாடி. நம்ம உடம்பு வந்து தன்னைத்தானே புதுப்பித்தல் எப்போ நடக்கும் தெரியுமா? நம்ம நல்ல தூக்கத்தில் தான் நடக்கும். நம்ம நல்லா தூங்கும்போது தான் நம்ம உடம்பு தன்னைத்தானே புதுப்பித்தல் நல்லபடியாக பண்ணும். நீங்கள் காலையில் நல்லா தூங்காமல் நல்லா தூங்காமல் காலையில் 4 மணிக்கு எழும்பி நீங்கள் நடைபயிற்சி பண்ணீங்கன்னு வைங்களேன், நம்ம உடம்பில் கார்டிசால், CORTISOL, கார்டிசால்னு சொல்லக்கூடிய ரொம்ப ஆபத்தான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன், கார்டிசால் சொல்லக்கூடிய ரொம்ப ஆபத்தான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இந்த கார்டிசால் ரொம்ப ஜாஸ்தி ஆச்சுன்னா திடீர்னு ஹார்ட் அட்டாக் கூட வந்துடும். இவ்வளோ ஆபத்தான ஹார்ட் அட்டாக். இன்னையிலேருந்து தெரிஞ்சுக்கிடுங்க. நீங்கள் 4 மணிக்கு எழுப்பி நடைபயிற்சி பண்ணக்கூடிய ஆளாக இருந்துச்சுன்னா இன்றைக்கே நீங்கள் இதை ஸ்டாப் பண்ணுங்கள். இன்றைக்கே ஸ்டாப் பண்ணிடுங்க. காலையில் 6 மணி வரைக்கும் நல்லா தூங்குங்க முதல்ல. அப்புறமா எழும்பி நீங்கள் நடைபயிற்சி போங்க. புரிஞ்சுதா? புரியலையோ? இன்னும் புரியலைன்னு ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கார்டிசால் எவ்வளோ ஆபத்து அப்படின்னா, உங்கள் சுகர் இருக்குது பார்த்தீங்களா, சுகரை வந்து கூட்டிக்கிட்டே இருக்கும் இந்த கார்டிசால். உங்கள் பிபி இருக்குல்ல, பிபி அதையும் கூட்டிக்கிட்டே இருக்கும். உங்கள் கொலஸ்ட்ரால் இருக்குல்ல, இதையும் கூட்டிக்கிட்டே இருக்கும். நீங்கள் 3 நேரமும் மாத்திரையும் சாப்பிடுவீங்க, காலையில் 4 மணிக்கு கிளம்பி நடைபயிற்சியும் பண்ணுவீங்க. ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? சொல்லுங்கள். திடீர்னு ஹார்ட் அட்டாக் வரும். இந்த அவேர்னஸ் வீடியோவை உங்களுக்கு மனசாட்சி இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி கொடுங்க. எத்தனையோ பேர் இந்த கான்செப்ட் தெரியாமல் காலையில் 4 மணிக்கு எழுப்பி நடைபயிற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வந்துட்டு 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துக்கிட்டு சுகருக்கு மாத்திரை, ப்ரெஷருக்கு மாத்திரை, கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை. ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? காலையில் 4 மணிக்கு எழுப்பி எல்லாத்தையும் கூட்ட வேண்டியது. சுகரு, பிபி, கொலஸ்ட்ரால் எல்லாம் கூடும் காலையில். கார்டிசால்னால நடைபயிற்சி முடிச்சுட்டு வந்து குறைக்க மாத்திரை. நீங்களே சொல்லுங்களேன், எவ்வளோ தப்பான அட்வைஸ் பார்த்தீங்களா? ஸோ இன்னிலேருந்து என்ன பண்ணுங்கள், 6 மணி வரைக்கும், காலையில் 6 மணி வரைக்கும் நல்லா தூங்குங்க. அப்புறமா நடைபயிற்சி போங்க. ஓகேவா? இந்த தம்பி பாருங்க, 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140லேருந்து 70 கிலோ. எப்படி வெயிட் குறைச்சேன் சொல்லுங்கள்? ப்ரோட்டீன் பவுடரும் கிடையாது, மாத்திரையும் கிடையாது, ஜூஸும் கிடையாது, ஊசியும் கிடையாது, நடைபயிற்சியும் கிடையாது. என்ன கிடையாது? நடைபயிற்சியும் கிடையாது. வேற ஜிம்மும் கிடையாது, ஸ்கிப்பிங்கும் கிடையாது, ட்ரெட்மில்லும் கிடையாது, ப்ரோட்டீன் பவுடரும் கிடையாது. அப்புறம் எப்படி சொல்லுங்கள்? எப்படின்னு சொல்லுங்கள்? ஷீபன் பேலன்ஸ்டு டயட். நம்ம வீட்டில் சாப்பிட்ற உணவில் உள்ள விகிதம், நல்ல கொழுப்பு சத்து, விட்டமின் சத்து, இனிப்பு சத்து, தாது பொருட்கள் சத்து, புரதம் சத்து. ஷீபன் பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக எடுத்தீங்கன்னா வெயிட்டு டக்குன்னு குறையும். இந்த மாத்திரையெல்லாம் தூக்கி குப்பையில் போடலாம், இந்த இன்சுலின் தூக்கி குப்பையில் போடலாம். ஸோ பேலன்ஸ் டயட் தான் ரொம்ப முக்கியம். வீடியோவை ஒழுங்காக ஷேர் பண்ணி கொடுங்க. இன்னும் நிறைய பேர் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத வீடியோஸில் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத வீடியோஸை இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேர் ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கும். அட்லீஸ்ட் ஹார்ட் அட்டாக் வராமல் இருக்கும். 4 மணிக்கு எழுப்பி ஓடுறதை நிறுத்துவாங்க. கார்டிசால் எப்போ வேணாலும் ஹார்ட் அட்டாக் வரலாம். ரொம்ப ஆபத்தானது. புரிஞ்சுதா? புரியலையான்னு தெரில எனக்கு. முடிவு எடுத்து நல்ல முடிவு பண்ணுங்கள். ஸ்டே டியூன்.